ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த இடத்துல டாக் பத்தி தான் சொல்ல போறேன். நான் இந்த இடத்துல டாக் வேணுமா வேணாமான்னு பேச வரல. ஒரு சின்ன அவேர்னஸ் டிப் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த டாக் பத்தி பிரச்சனை எல்லா மீடியாலும் போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிவி, நியூஸ்னு எல்லா இடத்துலயும் இந்த டாக் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டாக் வேணுமா வேணாமான்றத நம்ம முடிவு பண்ண போறது இல்ல, கவர்மெண்ட் தான் முடிவு பண்ண போகுது. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு சின்ன டிப் உங்களுக்கு சொல்ல போறேன். எனவே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்க நேரத்துல நம்ம எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்படி அவேர்னஸா இருக்கணும் அந்த நாய்கள் இருக்கிற இடத்துலன்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும். சில நேரம் பிள்ளைகள் விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு நாய் படுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாய் அமைதியா தான் தூங்கிட்டு இருக்கும். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அது விளையாடுறதுக்காக போயிட்டு ஒரு கல் எடுத்து அடிப்பாங்க, இல்ல ஒரு கொம்பு எடுத்து அதை அடிப்பாங்க. அப்ப தூங்கி இருக்கிற நாய் எந்திரிச்சு அவங்க மேல சீறி அவங்கள கடிக்க துரத்தும். சோ அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்மளா போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாம அது நம்ம எதுவுமே பண்ணாது அப்படின்னு தான் சில ஆராய்ச்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றதும் கரெக்ட்னு தானே நமக்கு தெரியுது. இந்த வாயில்லாத ஒரு ஜீவனை நம்ம போயிட்டு ஏன் கடிச்சு நம்ம கேட்கறதுக்கு நமக்கு முடியாது. நம்ம எல்லா அறிவும் இருக்கிற நாம கேர்ஃபுல்லா இருந்துப்போமே. லேட் நைட் டியூட்டி முடிச்சுட்டு ஒரு சின்ன சந்துல போவாங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம எல்லாரும் பப்ளிக் இருக்கிற இடத்துல போகும்போது சில நாய்கள் இருக்காது. ஏன்னா எல்லா நாய்களுமே சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ல ஒரு எங்க இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல படுத்திருக்கும். அதை நம்ம தவிர்த்துக்கலாம். பிள்ளைங்க கிட்ட நீங்க சொல்லுங்க, ஒரு டாக் இருந்துச்சுன்னா அது கிட்ட போகாம தூரமா போகலாம். சில இடத்துல இந்த 2 வீலர் பார்க்கிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க. 2 வீலர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த டாக் மேல ஏத்துற மாதிரி போயிட்டு போறோம். அப்ப அந்த டாக் மேல நம்ம கோவப்படும், கடிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அது அமைதியா தூங்கிட்டு இருக்க டாக் நம்ம அமைதியை விட்டோம்னா அது கண்டிப்பா அது பாட்டு தூங்கிட்டு இருக்கும், நாமளும் சேஃபா இருக்கலாம். அதனால எல்லா இடத்துலயும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் இதை நீங்க சொல்லித்தாங்க. அதே போல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லித்தாங்க. சில நேரம் வீட்டுல வளர்க்குற பெட் டாக்ஸே சிலரை கடிக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வராங்க, நம்ம சில கேசஸ் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதுக்கு ஒரு வேக்சின் கிடையாது, அது பாட்டுக்கு அது இருக்கிற தெரு நாய் கடிச்சிடுச்சுன்னு அதை நம்ம பிளேம் பண்ணாம நம்ம கேர்ஃபுல்லா இருப்போமே. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பிள்ளைகளும் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. சோ கவர்மெண்ட் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க.